ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 77வது குடியரசு தினம். ஆக்சுவலி எப்படி குடியரசு தினம் வந்தது தெரியுமா? 1950 ஜான்வரி 26 அன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறாங்க. இது ஏன் ஜான்வரி 26ன்னு கொண்டாடுறாங்கன்னா 1930 வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னென்னா நமக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனப்படுத்திச்சு. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த ஜான்வரி 26 வந்து ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறாங்க. இதில் நிறையா இன்னைக்கு வந்து 77வது குடியரசு தினம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வெளிநாட்டுகள்லேருந்து நிறைய ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்து இந்த நாளை வந்து நமக்கு சிறப்பிச்சு கொடுப்பாங்க. நிறையா இந்த கவர்மெண்ட் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்ன சொல்ல பெரேடு, அதாவது நம்ம இராணுவத்தோட கண்காட்சிகள், பல ஸ்டேட்டோட கண்காட்சிகள்லாம் நடக்கும் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நிறையா பேர் எல்லாரும் வீட்டில் தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இன்னைக்கு லீவு தானே இல்லையா? ஏதாவது கொஞ்சம் பேருக்கு தான் ஒர்க் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நல்லா அந்த குடியரசு தின நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்கலாம். அந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் சில துரோகிகள் நம்மளை கடந்து போயிருப்பாங்க இல்லையா? அந்த துரோகிகளை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்காமல் எப்படி அவங்கள கடந்து செல்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? தேவைன்னா மட்டும் நம்மளை தேடி வர சில உறவுகள் இருக்குது. அது நமக்கு தேவையே இல்லைன்னு அதை ஒதுக்கி வச்சுருங்க. தேவைன்னா மட்டும் நம்ம அட்ரஸ் தேடி வர்றது, தேவை முடிஞ்சதும் நம்ம முகத்தையே அவங்க சுத்தமாக மறந்துடுறது தான் அவங்களுடைய இயல்பு. இவங்களுக்காக நம்ம வந்து நிம்மதியை இழந்து, நம்மளுடைய மகிழ்ச்சியை இழந்து, நம்ம ஏதுக்கு நம்ம தொலைஞ்சிட்டு இருக்கணும்? அருகதை இல்லாத இடத்துல வந்துட்டு நம்ம போய் அன்பை செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஏமாந்துட்டோம் அப்படி நம்ம புலம்பக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல வேலை இப்போவாது இவங்களோட உண்மையான கலர் தெரிஞ்சு நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. புரியுதுங்களா? அதில் குறைகளை கண்டுபிடிக்காதுங்க. எந்த உறவு நம்மளை கேவலப்படுத்துச்சோ, எந்த உறவு வந்து நம்மளை அவமானப்படுத்திச்சோ வாழ்க்கையில், அந்த உறவை வந்து நமக்கு வேண்டவே வேண்டான்ட்டு தீர்மானமான முடிவு எடுத்துருங்க. புரியுதுங்களா? அந்த உறவு நம்ம கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்றது கடவுள் நமக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லி மனசை தேத்திக்க கற்றுக்கோங்க. தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுன்றது என்ன சொல்ல, மனதில் பட்ட நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் வேணால் என்ன சொல்ல ஆறலாம். பட் அந்த காயத்தால் ஏற்பட்ட மார்க்ஸ் வந்து ஒரு நாளும் போகாது. அதாவது வடுக்கள் வந்து காலம் முழுசும் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும். எதையும் பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசுங்க. புரியுதா? நம்முடைய வார்த்தையோடு ரொம்ப ஷார்ப்பான விஷயம். ஏன்னா அது கூர்மையான ஆயுதம் வந்து நமக்கு காயப்படுத்துறதை விட நம்ம பேசுகிற சில கடுமையான வார்த்தைகள் வந்து ஆறாமல் காயத்தை ஏற்படுத்துறது நம்ம மறக்கக்கூடாது. புரியுதுங்களா? சிலர் வந்து என்னன்னா உரிமையாக நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நினச்சிட்டு உடனே ஓடி போயிட்டு அங்கே நின்றுடாதீங்க. ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம தேவைப்படுது. நம்மளுடைய வேலையோ இல்லை நம்மளுடைய பணமோ பொருளோ அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த விஷயம் நமக்கு உண்மையை தெரியும் போது நம்ம மனசு உடஞ்சிரும். புரியுதா? பாம்போட விஷத்தை விட மனுஷங்க வாயிலிருந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப விஷம் அதிகம். நம்ம என்ன சொல்லுவோம், சில சமயம் நம்ம கோபத்தில் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப கடகடன்னு பேசிடுவோம். பட்டு அவசரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து மற்றவங்களை அது எப்படி காயப்படுத்துது என்பது அவங்க காயப்பட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். அவங்க காயப்பட்ட பிறகு நம்ம ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இல்லையா? அப்போ நம்ம ஐயோ இதை பேசாமல் இருந்திருக்கலாமே யோசிக்கிறத விட நம்ம அது பேசுறது ஃபஸ்ட்டே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கவனம். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தர்கிட்ட எதையாவது நம்ம எதிர்பார்க்கும் போது தான் நமக்கு ஏமாற்றமும் வலியும் வருது. மற்றவங்க கிட்ட நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வந்து குறைக்கிறத விட என்ன சொல்றது, தவிர்த்துருங்க. புரியுதா? அப்பதான் நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். புரியுதா? அதனால அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஏமாத்தும் வராது. ஐயோ இவன் செய்யலை, இவன் நம்ம செய்வான்னு எதிர்பார்த்தோமே அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு நமக்கு சுத்தமா இல்லாம போயிடும். காரணமே இல்லாம நம்மளை விட்டு சிலர் விலகி போறாங்கன்னா அவங்களுக்காக கவலைப்படாதீங்க. அது எதுக்கு, ஏன் இவங்க நம்மளை விட்டு விலகி போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க மனசை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நமக்கு நடத்துறது அனைத்துமே என்ன சொல்லலாம், அது நமக்கு கிடைச்ச ஒரு லெசன் சொல்லிட்டு அதை கடந்து போக கற்றுக்கோங்க. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறான வழியில் வந்து சேர்க்கப்படுற என்ன செல்வமானாலும் தவறான மனிதனால் வர ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல தலைகுனிய வச்சிரும் இல்லையா? யாரையும் யார்கிட்டையும் எப்படி பழகிறோம், இல்லை எந்த வழியில் நம்ம சேர்க்குறோன்றதும் கவனமாக இருக்க கற்றுக்கணும்.
ஒரே ஒரு பண தேவை என்ன, ஒரு சிலருடைய தன்மானத்தையும் பல அவமானங்களையும் வந்து நம்ம விலை வாங்குற மாதிரி வந்துடுது. புரியுதா? உறவுகிட்ட சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கவும் பழகிக்கணும். நம்மளுடைய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு சில உறவுகளை நம்பி வந்து நம்ம போய் அவங்க கிட்ட கேட்போம். அவங்க செய்யலைன்னும் பொழுது அந்த உறவுகள் வந்து தவிக்க விட்டுட்டு நம்மளை வந்து பிரிஞ்சு போறதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து என்னன்னா பண தேவைதான். புரியுதா? வாழ்க்கையில பணத்திற்கான என்ன சொல்றது போராட்டம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் போது தான் நம்ம நம்ம பலருக்கு வந்து என்ன சொல்றது அன்பு செய்யறதுக்குரிய டைமே நமக்கு கிடைக்க போறது இல்லை இல்லையா? அந்த நேரத்துல நம்ம இழக்கிறது தன்மானத்தை மட்டும் இல்லை, சிலருடைய நல்ல உறவுகளை தான். புரியுதுங்களா? நம்ம யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்ல எதுவுமே பேச வேண்டாம். அவங்கள விட்டு விலகி நம்ம பாட்டுக்கு அமைதியா தூரம் போயிடணும். புரியுதுங்களா? ஏன்? ஏன்னா நம்மளுடைய வெறுப்புக்கு முதல்ல பலியா வர்றது யாருன்னாரு நம்மளுடைய சந்தோஷம் தான். புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே ஒரே ஃபேஸோட இருங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு ஃபேஸை மாத்திக்காதீங்க. அது ரொம்ப அப்புறம் நாளைக்கு நம்மளுடைய மாத்தி பேசுன முகங்கள் வந்து நம்ம ஒருத்தர் பார்க்கும் பொழுது பிறகு நம்ம வந்து என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா அவங்கக்கிட்டையும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. நேர்மையாக இருக்கிறதுக்கு கர்வமாக இருப்பாங்க. துணிச்சலாக இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உண்மை இருக்கும். அப்புறம் தவறு செய்யாதவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்கும். திறமையும் பேசுகிறவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க வேஷம்லாம் போட்டு நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் நாம தான் பார்த்து எல்லாரையும் அப்படியே நம்புகிறோம் இல்லையா? ஆனால் அப்படி நம்பக்கூடாது. எல்லாரையும் பிரித்து பார்க்க நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குது நமக்கு தெரியாது. எல்லாரையும் நம்பி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கூடாது. முகத்துக்கு முன்னாடி பாசத்தை காமிச்சிட்டு முதுகுக்கு பின்னாடி வந்துட்டு வேஷத்தை காட்டுற உலகம் தான் இது இல்லையா? எல்லாரையும் நம்ம நல்லவர்கள் நம்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்பின சில பேர் தான் கடைசியில் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க முதுகில் குத்து நம்மளை நடு தெருவில் நிற்க வைப்பாங்க. என்ன சொல்ல கழண்டு விழுறதுக்கு முன்னாடி நம்மோடு இருக்க ஒரு சில என்ன சொல்ல ஒரு மாதிரி மோசமான முகங்கள், அது என்ன சொல்ல போலி முகங்களை வந்து கடவுள் நமக்கு எப்போமாவது காட்டுவார். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிஞ்சு நம்ம அதை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நம்ம புத்திசாலி. ஆனால் அதை தெரிஞ்சும் சிலர் பழகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அடிபட்டு தான் திருந்துவாங்க. புரியுதா? அழகான நினைவுகள் வந்து எப்படின்னா நம்ம நினைவுகள் வந்து இதயத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த உறவுகளுக்கும் பிரிவில்லை. அன்பு மறைஞ்சு எப்போது வஞ்சகம் தொடரும் போது தான் பிரிவுகளும் வருத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிரப்பிடுது. என்ன சொல்றது இன்னொன்னும் போனால் அன்பு, இரக்கம், மரியாதை இதெல்லாம் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு வாங்கிறத விட நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? அன்பு, இரக்கம், மரியாதை இது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பெரும்பாலும் நம்ம என்னன்னா ஒரு 3 பேர் ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள் தான் நம்ம லைஃப்பில் இருக்கிறவங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காரணத்துக்காக பழகிற உறவுகள், ரெண்டாவது காலத்திற்கு ஏற்ப ஒரு உறவுகள், மூணாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். இதோட இப்போ நம்ம கூட இருக்கிற உறவுகள் எந்த ரகம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு யாரு கை கழுவணும், யாரை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். புரியுதுங்களா? நல்லதை வந்து பரம எதிரி சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கெட்டதை உங்கள் உயிர் நண்பனே சொன்னால் கூட இல்லை அதை காதில் வாங்கிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சொல்கிறது யாருன்றது பார்க்கக்கூடாது, சொல்லது என்னது, இவங்க சொன்ன விஷயம் கரெக்டான்றதை மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு போதும் தீமை செஞ்சிடாதீங்க. சரிங்களா? நல்ல பாம்பு கூட டச் பண்ணுறவங்கள தான் தொடும். ஆனால் நல்லவங்க விடுற சாபங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து அழிச்சிடும். சரியா? சுயநலம்னு வந்தாலே இல்லை, இரத்த உறவாக இருந்தாலும் சரி மற்ற உறவாக இருந்தாலும் சரி நம்ம ஒதுங்கி தான் நிற்போம். ஒருத்தருடைய விக்கலுக்கு காரணமாக இருக்கிற உறவாக இருக்கணும். ஒரு நாளும் மற்றவங்களுடைய லைஃப்பில் ஒரு சிக்கலுக்கு காரணமான உறவாக இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா அந்த மாதிரி நம்மளால் கொடுக்குற அந்த ப்ராப்ளத்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் அதனால் ஏற்படுற அந்த கேப்பை வந்து நம்மளால் சரி செய்யவே முடியாது. என்ன சொல்லுவாங்க, மேகத்தில் அடைப்பட்ட நீர்த்துளி எவ்வளோ அழகாக மழையாக வருது. மண்ணுக்குள்ளே அடைப்பட்ட விதை தான் வந்து மரமாகுது இல்லையா? ஆழமாக உழப்பட்ட நிலம்தான் என்ன சொல்றது பயிரை வளர்க்கிற தகுதியான இடமாகுது. உறவுகளால் என்ன சொல்லுவோம் அது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உறவுகளால் உடைப்பட்ட மனம் தான் வந்து வலிமையாக ஸ்ட்ராங்காக ஆகுது. யாருக்காகவும் நம்ம நல்லவா நம்ம இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்காகவும் உங்கள் மனசில் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக நல்லவனாக வாழ்ந்துருக்கு, அதுவே போதும். புரியுதுங்களா?
நம்ம வந்துட்டு ஒரு படிக்காதவனை பண்புள்ளவனை ஆக்குறதுக்கும் ஒரு பண்புள்ளவனை தெய்வம் ஆக்குறதுக்கு உயர்த்துறது தான் அன்பு. புரியுதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்க மீது நீங்கள் நம்ம காட்டுற அன்பு தான் வந்துட்டு உண்மையாக நம்மளை மற்றவங்களுடைய மனசில் நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கும். எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே யாருமே நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குறைகளை உணரவும் மாட்டாங்க. அவங்க தன்னுடைய குறைகளை உணர்ந்தவங்க தான் மற்றவங்களுடைய குறைகளை பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒருத்தர் துரோகமே செஞ்சிருந்தாலும் நீங்க அவங்கள வந்துட்டு எதுவுமே செய்யாதீங்க, அமைதியா கடந்து போயிடுங்க. அப்படி போகும்பொழுதுதான் அவங்களுக்கான கூலிய காலம் கண்டிப்பா கடவுளும் கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையை நீங்க இழந்துடக்கூடாது. ஒருவருக்கு நம்ம வந்துட்டு பதிலுக்கு கேடு நினைக்கும் போது நம்மளுடைய ஃபியூச்சர் ப்ராப்ளத்துக்கு நம்மளே பேஸ்மெண்ட் போடுற மாதிரி ஆயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. புரியுதா? இந்த வானமுமே பூமியுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம வாங்கிட்டு வந்த உயிரும் நமக்கு சொந்தம் இருக்காது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் வாழ்கிற வரைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை மட்டும்தான் நம்மளுடைய சொந்தம். நம்ம என்ன விதைச்சிட்டு போகிறோமோ அது மட்டும்தான் நல்ல மனசும் மற்றவங்க முன்னாடி நமக்கு ஒரு நல்ல பேரையும் கொடுக்கும். நம்ம அனுபவிக்கிற வேதனை மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா? ஆனால் நம்மளுடைய சிரிப்பு மற்றவங்க யாரையும் வேதனைப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. இருக்கும்போது எதோட அருமையும் யாரோட அருமையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பிறகுதான் அந்த உறவுக்காக தான் நம்ம ரொம்ப ஏங்கி ஏங்கி நம்ம வருத்தப்படுவோம். அப்போதான் நம்ம அந்த உணர்வோம் அந்த உறவோட கேப்பை. புரியுதா? வாழ்க்கையில எல்லாருக்கும் அனுபவம் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம இருக்கும் பொழுது அவங்களோட அருமை நமக்கு உணர்ந்து வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பட் அது நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை. அப்படி மட்டும் நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம்ன்றது தனியாவே தேவையில்லை. சொர்க்கமே நம்ம வீட்டில தான் இருக்கு. நம்மளுடைய கண்ணீரை யாருக்கும் சொல்றது தேவையில்லை. நம்முடைய வலியை யாருக்கும் தெரியாது. புரியுதா? நம்முடைய இழப்புகளும் யாருக்கும் தெரியாது. புரியுதா? ஆனா நம்மளுடைய குற்றங்களை மட்டும் அவங்க தான் பட்டியல் விட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பண்ணாத விஷயங்கள் எல்லாம் ஒருத்தவங்க அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க நம்மளை பற்றி பேசுகிற கம்ப்ளைண்ட்டுக்கோ இல்லை நம்மளை பேசுகிற குற்றங்களுக்கோ தயவு செஞ்சு செவி சாய்க்காதீங்க. புரியுதுங்களா? அவங்க யார் என்ன பேசினா என்ன விட்டுருங்க. நமக்கு சில காயங்கள் நமக்கு ஆறாமல் இருந்தால் கூட அது நல்லது தான். ஏன் தெரியுமா? மறுபடியும் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து மறுபடியும் நம்ம காயப்படுத்திக்க கூடாதுன்றதுக்கு அது ஒரு மார்க்காக வச்சுக்கோங்க. சிலருக்கு நமக்கு ஒரு சிலர் பேச வரும்பொழுதே நமக்கு அந்த பதில் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அமைதியா இருக்கிறதால நம்ம புத்திசாலி தான். நீங்க நினைக்கலாம், இல்ல எனக்கு இதை பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறத விட சில தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்கள விட்டு ஒதுங்கி போயிட்டு அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போறதுதான் நமக்கு நல்லது. வெளியில நிறைய பேர் சிரிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மனசுல அவ்வளோ வலிகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் வெளியில சிரிப்பாங்க. அதுதான் உண்மையான ஒருத்தருடைய வலிமை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனசை மிஞ்சின ஒரு கோர்ட்டு கிடையாது. அவங்க மனசாட்சியை தாண்டிய ஒரு ஜட்ஜும் கிடையாது. புரியுது? நம்ம நல்லவங்களா நம்ம கெட்டவங்களா இது யாருக்கும் முக்கியம் கிடையாது. ஆனா நம்மளை முழுசியா நம்புங்கிறவங்களுக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்க மறந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரை பிரிஞ்சாலும் நம்மளால இயல்பா வாழ முடியாதுன்னும் பொழுது அந்த மாதிரி உறவுகளை இழந்துடாதீங்க. அவங்க தான் நம்முடைய வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்கள எதுக்காகவும் பிரிச்சு விட்டுறாதீங்க. அவங்கள விட்டுட்டு வாழ முடியாதுன்னு நினைக்கும் போது அவங்கள இழந்து விடாதீங்க. ஆனா உங்களை புரியாம உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களை உங்களை பத்தி புரிய வைக்கிறதுக்கு போராடாதீங்க. புரியுதுங்களா? மனக்காயங்கள்லாம் ஆறுனாலும் அந்த காயங்களை தந்தவங்க நம்ம நினைவுகளுக்கு போகும்போதெல்லாம் எல்லா வழிகளையும் பார்க்கும்போது ஒரு தடவை கடவுள்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வழிகளை தாண்டி போயிடுங்க. ஆனா அதே மாதிரி வழிகளை நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்றதுல கவனமா இருங்க. அழகான முகம் கொஞ்ச நாள் தான் எல்லாருடைய நினைவுலையும் இருக்கும். ஆனா அழகான நடத்தை பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் எல்லாரோட மனசுலையும் எல்லாருடைய நினைவிலும் இருக்கும். நம்ம முகம் நம்முடைய உடலோட அழகை நம்ம விட நம்மளுடைய நடத்தையோட அழகு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதுல அக்கறை காட்டுங்க. வாழ்க்கையில நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மறக்க முடியாத அழகான நினைவுகளாகவும் மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் இருக்கும். அழகான முகம் கொஞ்ச நாள் தான் எல்லாருடைய மனதில் நிற்கும். நானா நம்முடைய அழகான நடத்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் வாழ்நாள் முழுசும் எல்லாருடைய மனசுலையும் நினைவுலையும் இருக்கும். நம்முடைய முகம் உடம்புக்கு
கொடுக்குற அழகை விட நம்முடைய நடத்தைக்கு, அது நம்ம கொடுக்குற அழகுக்கு அதிக கவனம் செலுத்தணும். வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, மறக்க முடியாத நினைவுகளாக மற்றவங்களுக்கு முன்னாடி அது ஒரு உதாரணமா இருக்கும். புரியுதுங்களா? அதை மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் சரிப்பட்டு வராதுன்றதே நம்ம சரியா இன்னொருத்தவங்க கிட்ட பட்டு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சில பேருடைய வாழ்க்கையில சிலர் பட்ட விஷயங்களை நம்ம கத்துக்கிறதும் தப்பு கிடையாது. அதை அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிறதும் தப்பான விஷயம் கிடையாது. பதில் தெரியாம இருக்கிறதால மட்டும் நம்ம அமைதியா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்துக்கும் அமைதி காக்கிறது நமக்கு பதில் தராமலும் போயிடும். அதனால தெளிவா யோசிச்சு ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவா புத்திசாலித்தனமா பதில் எடுத்துக்க கத்துக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு மனசு அமைதி வேணும்னா நம்ம கூட இருக்கிற யாருடைய குறைகளையும் நம்ம பெருசுப்படுத்தாம நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழ்றதுக்கு கத்துக்கிட்டோம்னா அதுதான் நல்ல பெஸ்ட். நீமா இப்படி அப்படின்னு நம்ம ஒரு கேட்கும்பொழுது நமக்கு இருக்க இந்த 1% இந்த நம்பிக்கை கூட நம்ம நமக்கு போயிடு. புரியுதா? அவங்க பண்ண வழியும் நம்பிக்கை துரோகம் தான் நம்ம மனசு நிறைஞ்சிருக்கும். யாரு தடுத்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. புரியுதுங்களா? அதுக்காக உங்களை யாராவது முட்டாளு, பைத்தியம் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. நம்ம சந்தோஷம், நம்ம நிம்மதி முக்கியம். நிம்மதி இல்லாம இருக்கிற புத்திசாலியை விட சந்தோஷமான ஒரு பைத்தியக்காரன் நல்ல விஷயம்தான். நம்ம மனசோ எப்போ வேணாலும் எப்படி இருக்கணும்னா ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில போற முகவரி இல்லாத உறவுகளுக்காக, ஒரு சிலருக்கு தூக்கி போடுற கல்லுக்காக அது கலங்கினாலும் நீங்க என்ன பண்ணும்? அதுக்காக கலங்கக்கூடாது. யாரு எதை செஞ்சாலும் உங்க மனசை தெளிவா வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க புத்திசாலித்தனம். அதில் நீங்க கான்ஃபிடென்டா இருங்க. எல்லாருக்கும் நம்ம எல்லா நேரத்திலையும் நம்ம உண்மையாகவும் நல்லவங்களாகவும் வாழ முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை முடியாது. பட் நம்மளை நம்ம முழுசா நம்புற ஒரு சில உறவுகளுக்கு நம்ம கண்டிப்பா உண்மையா இருக்கிறதுல இருக்க முடியும். அது இருக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அது கூட நம்மளால முடியலன்னா நம்ம மனுஷ பிறவின்னு சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? விலங்கு கூட ஒருத்தரை உண்மையா நம்பிச்சுன்னா நம்மளை நேசிக்குது இல்லையா? நம்ம 4 கால் வாயில்லாத ஜீவன்களை பார்க்குறோம். நம்மளை முழுசா நம்புறவங்களுக்கு தயவு செஞ்சு நம்மளும் உண்மையா இருக்க கத்துக்கோங்க. எந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலையை விட தைரியமா தாங்கிக்கிற இதயத்துக்கு ஒரு சில கொடுக்குற காயங்களை தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. பல வழிகளை தாங்குற இதயத்துக்கு சிலர் உதிக்கிற சொல்ற வார்த்தைகள் தாங்கிக்கிற சக்தி இல்லாம இருக்கும். என்ன சொல்றதுன்னா, சிலர் ஏமாத்தவங்களை தாங்குற இதயத்தோட ஒரு சின்ன ஒரு துரோகத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்காது. புரியுதுங்களா? கோவம் இருந்தா திட்டிருங்க, ஆத்திரம் வந்துச்சுன்னா அடிச்சு விட விடுங்க. ஆனா நம்மளையும் நம்மளை மனசையும் காயப்படுத்திருந்தா மன்னிச்சு விடுங்க. நம்மளுடைய மௌனத்தை உடைச்சிட்டு நம்ம அவங்க கிட்ட பேச முடிஞ்சா பேசிடுங்க. அவங்களுடைய அன்பு ஆழமானதா உண்மையானதா இருந்தா மட்டும் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க காட்டுற அன்பு, பாசம், அக்கறை இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு வந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி பர்சனை விட்டுட்டு தூரம் போயிடுங்க. நம்மளுடைய உணர்வுகளை நம்ம நிரூபிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க. அதுக்காக எல்லாருடைய அன்பும் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சிலர் அன்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் அன்பாக இருக்கிறவங்க எல்லாம் உண்மையா இருக்கிறாங்கன்றதும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற ஒரு சில சந்தோஷத்தை விட நமக்கு வேண்டாம். புரியுதா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்ட்டு யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. யாருக்காகவும் உங்களுடைய தன்னிலையை மறந்துடாதீங்க. எல்லாருக்காகவும் நல்லவரா வாழணுன்றதுக்காக நீங்க உங்களை ரொம்ப காயப்படுத்திக்காதீங்க. நீங்களா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.